வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு வந்து ஒரு பேப்பர் கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். அது என்ன கிராஃப்ட்னு நீங்க வீடியோக்குள்ள பாருங்க. அந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அமுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு A4 ஷீட் நான் எடுத்துருக்கிறேன். இந்த A4 ஷீட்டை வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. நான் வந்து வெட்டி நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். இப்போ நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டிட்டேன். இது இப்படியே மடிச்சுக்கோங்க. நீங்கள் மடிச்சுட்டு இந்த மாதிரி இப்படி இருந்தால் இப்படி எடுத்து மடிச்சுக்கோங்க. இது என்னன்னு நான் இன்ன வரைக்கும் நான் சொல்லலை. இது என்னன்னு நான் சொல்கிறேன். ஆயுத பூஜைக்கெலாம் அந்த கலராக தொங்க விடுவாங்க சென்டர்லலாம். இது எப்படி சொல்கிறது, இதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மடிச்சக்கப்புறம் இப்படி மடிச்சக்கப்புறம் நான் எப்படின்னு சொல்கிறேன். வெட்டுறதை நான் மார்க் பண்ணணும். இதெல்லாம் மார்க் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது எப்படின்னு நான் ஒருத்தர் சொல்கிறேன்னு இல்லை. இப்படி இருக்குதா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கிறேன். உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இங்கேருந்து இப்படி ஒரு குட்டியாக இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி போட்டோன்னே அப்புறம் இப்படி மாற்றி போடணும். ஆனால் இங்கே இந்த சைடில் கொஞ்சம் கேப் வரணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே கேப் வருதா, அப்புறம் இங்கே கேப்பு, அப்புறம் இங்கே கேப்பு, அப்புறம் இந்த பக்கம் கேப்பு, இந்த மாதிரி போட்டே இருக்கும். இது ஃபுல்லாக வெட்டி எடுத்துருங்க. இப்போ நான் மார்க் பண்ண மாதிரி இதை வெட்டி எடுக்க போகிறப்ப இப்போ பாருங்கள், வெட்டுறதை நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், ஃபஸ்ட் இப்படி இதை வெட்டினா இந்த மாதிரி இப்படி வெட்டினா நிற்கோன்னு கீழே விழுகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த சைடை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அப்புறம் இதை வெட்டுங்க. இதுலேயும் கொஞ்சோண்டு கேப் இருக்கோன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது இப்போ பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் கேப் இருக்கிறத இப்போ இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் இப்படி திருப்பி வெட்டிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து வெட்டிகிட்ருக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் வெட்டுறதை. இதோட நிப்பாட்டிட்டேன். இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் திருப்பிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ வெட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ இந்த சைடு சொல்கிறேன். 1, இங்கே 2, இங்கே 3, 4, 5. அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் சொல்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்படி வந்து நான் 9 வெட்டி இருக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் ஓப்பன் பண்ணணும். இப்படி இந்த மாதிரி அதே ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கொண்டு வந்துட்டு இந்த இடத்த தூக்குனீங்கன்னா 2 குட்டியாக ஃபஸ்ட்டு வெட்டினது வரும். அதை இப்படி ஒட்டுறனாலும் ஒட்டிக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் அமுத்தி விட்டுக்கோங்க. நான் வந்து அமுத்தி விட்றேன். இப்போ தூக்கலாமா? எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க ஒருக்க காட்டுறேன், ஃபுல் வியூவில் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து செஞ்சதை வந்து இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரியே அந்த குட்டியை வந்து நீங்கள் கம் போட்டு ஒட்டிட்டு அமுத்தி விட வேண்டாம். கம் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா அமுத்தி விடாமல் ஒரு கயிறை வச்சு அப்புறம் அமுத்தி விட்டிங்கன்னா தொங்க வச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து கலர் பண்ண வேண்டாம். ஏன் பண்ண வேண்டாம்னா, கலர் பேப்பர்லேயே நீங்கள் வந்து செய்யுங்க, அதுதான் பெட்ரு. கலர் பண்ணிங்கன்னா அந்த பேப்பர் ஊறி ஒரு மாதிரி ஆகி போயிடும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமுத்திக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.